86ஆம் சங்கீதத்திலிருந்து அந்த அதிகாரம் நம்ம இப்போ வாசிக்க கேட்கும் அல்லவா, 1 முதல் 17 வசனங்கள் அதுல இருக்கிறது. அதிலிருந்து நம்ம சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 86ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு தாவீதின் விண்ணப்பம். தாவீதின் விண்ணப்பம். அந்த முழு அதிகாரமும் விண்ணப்பத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணப்பத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் விண்ணப்பம் பண்றோம், வேண்டுதல் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துகிறோம். ஆனால் அந்த ஜபமும், அந்த வேண்டுதல், அந்த விண்ணப்பங்கள் எத்தன்மை, அதாவது அந்த விதவிதமாக ஜபம் இருக்கிறது, விண்ணப்பம் இருக்கிறது. எல்லா விதமும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதைதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, இதை அப்படியே வைத்துக் கொள்ளும். உதாரணமாக யோபின் புத்தகம் 22:27 வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 27 வாசிப்போம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்போது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அருமையான ஒரு வேதவசனம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அவைக்குரிய பிள்ளைகளுடைய ஒரு விசுவாசம் அல்லது ஒரு நம்பிக்கை என்னன்னா, நிச்சயம் நான் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார். அதுதான் நாம் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். தாவீது அடிக்கடி சொன்னா, நம்புகிறது அவராலே வரும்னு சொல்லுவார். நான் எதிர்பார்க்கிறது கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நாம் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் செவி சாய்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவருடைய இருதயமும் அவருடைய செவிகளும் நம்மை இந்த ஆலயத்துல நம்மை பார்க்கிறதும், கண்கள் அவரை பார்க்கிறதும், செவிகள் கவனிக்கிறதும் அவருடைய இருதயத்துல எப்போதும் கர்த்தர் இங்க வச்சிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய விசுவாசிகள், அவருடைய ஜனம் எப்போதெல்லாம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்களோ, எந்தெந்த காரியத்திற்காக விண்ணப்பம் பண்றாங்களோ, அத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க ஆண்டவராகிய தேவனுடைய சமூகம் இங்க இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. இப்பொழுது சங்கீதம் 86ஆம் சங்கீதத்துல ஒரு 6 விதமான ஒரு ஜெபத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் அல்லது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படை தன்மையாக ஜெபம் எப்படி நாம் ஜெபிக்கணும், வெளிப்படை தன்மையாக நம்ம ஜெபிக்கணும். தாவீது அப்படிதான் ஜெபித்தார், வெளிப்படையாக அவர் ஜெபித்தார். இப்போ உதாரணமாக ஒரு ஆலயத்துல 2 மனுஷர்கள் ஜெபிக்கும்படி போனாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தர் யாரு? சதுசேயனா, ஆயக்காரனா? ஆயக்காரன். இந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணா? வானத்துக்கு கைகளை கூட அவர் உயர்த்த அவர் இல்லாம, பாவியாக என்மேல், இதுதான் வெளிப்படையான ஒரு ஜெபம். நம்ம யாரு? ஆண்டவரத்தில் நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எத்தன்மை உள்ளது? மறைமுகமான ஜெபம் வேற, வெளிப்படையாக தன்னை நம்ம யார்? யோபு சொல்வார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். இதுதான் வெளிப்படை தன்மையாக பேசுவது ஆண்டவர்கிட்ட, வெளிப்படையாக ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்வது. சில வேளையில நம்முடைய சமூகத்துல, ஆண்டவர் சமூகத்துல இந்த வெளிப்படை தன்மையாக தாவீது ஜெபிக்கிறதை குறித்து இந்த அதிகாரத்துல நான் தான் ஆண்டவர் சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். வெளிப்படை தன்மையான ஒரு ஜெபம் என்று சொன்னால் அவர் எப்படி ஜெபிக்கிறார்? முதல் வசனத்திலே, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்கலும், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அதை அண்டர்லைன் பண்ணணும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். சில வேளை நம்ம அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கிறது பார்த்திருக்கோம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, நான் ஒரு சிறுமையான மக்கள், எளிமையுமானவன் என்று சொல்லி
ஆண்டவர் சமூகத்திலே சொல்லி ஜெபிக்கிறது வழக்கம் உண்டு. தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும், கர்த்தரால் நியமிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும், அவருடைய ஜெபத்திலே ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவார். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன். சங்கீதத்திலே நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன். இதான் உண்மை, இதான் நிஜம். இதான் ஆண்டவர் சமூகத்திலே வந்து அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் என்று சொல்லுவார். என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்காக நான் எம்மாத்திரம், நான் ஒரு பொருட்டாக நான் எண்ணவில்லை என்று சொல்லி அவர்களுடைய ஜெபத்திலே ஒரு மறைமுகமான ஒரு தாழ்மை அடங்கி இருக்கும். தாழ்மையை அவர் வெளிப்படுத்துவார். சில வேளை அந்த தாழ்மையை அவர் எப்படி சொல்ல, ஆண்டவரே, நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், ஆண்டவரே, நான் ஒரு தெல்லு பூச்சி, நான் ஒரு செத்த புழு, ஆண்டவரே, நான் ஒரு செத்த நாயாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது எப்படி ஜெபிக்கணும்னா, தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுவார். அந்த ஆயக்காரன் என்ன செய்ய ஜெபிக்கிறான், நான் பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒரு வார்த்தையிலே ஆண்டவருடைய இருதயத்தையே கவர்ந்து அவன் ஈர்த்து அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் உண்மை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபிக்கிறதை நாம் ஒரு நாள் மறந்து விடவே கூடாது. வெளிப்படையாக ஆண்டவர்கிட்ட நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே ஆண்டவர்கிட்ட நாம் வர வேண்டும். இந்த இளையகுமாரன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆண்டவரே, நான் பரத்துக்கு உமக்கு விரோதமாய், தகப்பனுக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் என்ன செய்தேன், பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் தன்னை ஒத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது போல நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும். உள்ளதை உள்ளபடி நம்ம ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நான் அடுத்ததாக 2வது வசனத்திலே நம்ம பார்க்கும்போது, என் ஆத்துமாவை காத்தருளும், நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியனை ரட்சியும். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவரு நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார். இதை மாற்ற முடியுமா? நான் உம்முடைய அடியேன் ஆண்டவரே, நான் உம்முடைய விசுவாசி, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய பக்தன். தாவீது என்ன சொல்ற, நான் உம்முடைய பக்தன் ஆண்டவரே, நான் பக்தி உள்ளவன் என்று தன்னை வெளிப்படையாக அவர் ஜெபிக்கிறதை நாம பார்க்க முடியும். நீங்களும் நானும் யார் என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட நாம் என்ன செய்யணும்? நான் பக்தி உள்ளவன் ஆண்டவரே. ஏன் அவர் ஆண்டவருடைய சமூகத்துல நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார் சொன்னால், அவர் ஒரு நாளைக்கு 7 முறை ஆண்டவர் என்ன செய்கிறார்? துதிக்கிறார். 7 முறை அவர் ஜெபம் பண்றார். அவன்தான் பக்தி உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தி உள்ளவன் யார் என்று சொன்னால், எப்போதும் ஆண்டவரை சார்ந்து ஜபம், துதி, ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளையாகவே அவன் மாறி கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு மனிதன். நான் பக்தி உள்ளவன் என்று அவன் சொன்னான். பயபக்தி உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு முன்பாக நல்ல ஒரு பக்தனாக விசுவாசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேன் நீர் ரட்சியும். மிக அருமையான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். வெளிப்படையாய் சொல்றார் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார். பொன்னெளிவு பாருங்க, அவர் யாரு? பயபக்தி உள்ளவன், எப்போதும் தேவன் நோக்கி ஜெபிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட உள்ளவர்? அவர் பக்தி உள்ளவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் பக்தி வைத்து அவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரல்ல, அந்த முதல் வசனத்திலே, கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டல்லோ, உம்மை நம்பி இருக்கிறேன் என்ற ஒரு காரியம். 3வது வசனத்துல, ஆண்டவரே, எனக்கு இரங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாருங்க, விண்ணப்பம் பண்றேன், என்னை கேட்டல்லும், உம்மை நான் கூப்பிடுகிறேன். கர்த்தர் சமூகத்திலே அவர் ஜெபிக்கிறதை நாம பார்க்க முடியும். 7வது வசனத்திலே பாருங்க, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டது. இதான் வெளிப்படையாக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் துயரப்படும் போதெல்லாம், நாம் துக்கப்படும் போதெல்லாம், நாம் கஷ்டப்படும் போதெல்லாம், அந்த நாட்களிலே நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். எனக்கு எப்போது ஆபத்து வருகிறதோ,
அப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தாவே, நீர் என்னை கேட்டருளுவீர் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 6வது வசனத்திலே, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களுக்கு சத்தத்தை கவனியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடு. நாம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் ஜெபத்திற்கு, என்னுடைய விண்ணப்பத்திற்கு நீங்க தான் ஆண்டவரை கவனிக்கணும், நீங்க தான் ஆண்டவர் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 4வது வசனத்திலே, உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இதுதான் வெளிப்படையான ஒரு ஜெபம். வெளிப்படையாக ஆண்டவர் சமூகத்திலே தன்னை குறித்தும் தன்னுடைய நிலைமையை குறித்தும் தன்னுடைய ஜெபங்களினுடைய காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு முன்பாக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக, ஒன்று நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது வெளிப்படையாக நாம ஜெபிக்க வேண்டும், சரிங்களா? இரண்டாவதாக, நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய விண்ணப்பங்களிலே தேவனை புகழ்ந்து ஜெபிக்கணும். தேவனை புகழ்ந்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒன்று வெளிப்படையாக ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும், சரிங்களா? மறைமுகமா இல்ல, வெளிப்படையாக நாம் யார் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் ஜெபி. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல தேவனை உயர்த்தி ஜெபிக்கணும். தேவனை புகழ்ந்து என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் எப்படி புகழ்ந்து ஜெபிக்கிறார் பாருங்க. 5வது வசனத்திலே, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையாக ஜெபம் பண்றாரு பாருங்க. தேவனை உயர்த்துறார் பாருங்க. ஆண்டவரே என்று சொல்றாரு. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் நல்லவர். அல்லேலூயா. ஆவி சொல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கும் போது தேவனை உயர்த்தி அவரை புகழ்ந்து அவர் யார் என்பதை நாம் அறிந்து ஜெபிக்கணும். அவர் யார்? நல்லவர். அடுத்தது என்ன சொல்றாரு? மன்னிக்கிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர். அவரை நாம் உயர்த்தி பேசணுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லவராய் இருக்கிறாரே, மன்னிக்கிறவராய் இருக்கிறாரே, கிருபை மிகுந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கணும். அதான் உயர்த்தி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 8வது வசனத்திலே வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பம் இல்லை. அல்லேலூயா. தேவனை எவ்வளவு உயர்த்தினார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே. தேவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தேவர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, ஒப்பும் இல்லை என்று சொல்றார். நிகரும் இல்லை, ஒப்பும் இல்லை. யாருக்கு நான் உம்மை ஒப்பிடுவேன் ஆண்டவரே? யாருக்கு நான் உங்களை நிகராக்குவேன் ஆண்டவரே என்று சொல்லும். அப்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒருவரையும் ஒப்பிட்டு பார்க்கவும் முடியாது, யாருக்கும் அவர் நிகர்படுத்தியும் செய்யவும் முடியாது. தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பமும் இல்லை என்று சொல்லி மிக அருமையாக ஆண்டவர் சமூகத்திலே அவர் தேவனை உயர்த்தி ஜெபிக்கிறதை பார்க்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்களிலே நாம் அப்படி ஜெபிக்கிறோமா? கர்த்தரை உயர்த்தி நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவருக்கு தேவர்களுக்குள்ளே நீர்தான் பெரிய தேவன், ராஜாக்களுக்குள்ளே நீர்தான் மகா ராஜா, ஆண்டவரே உம்மை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி, ஒப்பும் இல்லை என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க. அடுத்தது 1வது வாசித்து பாருங்களேன். ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக வந்து பணிந்து கொள்வாங்க, உம்மை வந்து பணிந்து கொள்வாங்க, உமது நாமத்தை என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அவர் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். 10வது வசனத்தை கூட படிங்களா. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. எவ்வளவு உயர்த்தார் பாருங்க ஜெபத்துல. இது தாவீதின் விண்ணப்பம் என்று தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பிலே வெளிப்படையான ஒரு ஜெபம் இருக்கிறது, தேவனை புகழ்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. 10வது வசனத்துல தேவரீர் மகத்துவம் உள்ளவர் அப்பா, நீர் உங்களுடைய மகத்துவங்களை சொல்ல 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 நாட்கள் போதாதப்பா.
அவ்வளவு மகத்துவங்கள், அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அதிசயங்கள் ஆண்டவரே, அவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர்தான் மகத்துவம் உள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற இருக்கிற ஒரே தேவன் நீங்க தான். நீர் ஒருவரே தேவன், வேற ஒருவரும் இல்லை. நம்முடைய ஜபங்களிலே தேவனை புகழ்ந்து போற்றி மகிமைப்படுத்தி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 15வது வசனத்துல பாருங்களா, ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம். நம்முடைய ஜபங்களிலே நம்மை புகழக்கூடாது, நம்முடைய குடும்பத்தை புகழக்கூடாது, எந்த ஒரு மனுஷனையும் புகழக்கூடாது. அதாவது நான் என்ன சொன்ன, ஊழியக்காரனை கூட புகழ்ந்து பேசக்கூடாது. யாரை புகழணும் அப்படின்னா கர்த்தர் ஒருவரை தான் நம்ம புகழணும். கர்த்தரை ஒருவரை தான் மேன்மைப்படுத்தணும். பூமியிலே வேற யாரையும் நான் மேன்மைப்படுத்த மாட்டேன், புகழ்ந்து பேச மாட்டேன், போற்றி பாட மாட்டேன், உயர்த்தி பாட மாட்டேன். கர்த்தர் ஒருவரை தான் மேன்மைப்படுத்துவேன், கர்த்தர் ஒருவரை தான் உயர்த்துவேன். ஆனாலும் ஆண்டவர் நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது நம்முடைய ஜபங்களிலே தாவீதை போல நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய விண்ணப்பம் தேவனை புகழ்ந்து உயர்த்தி ஜெபிக்கணும். ஜபத்திலே பலவிதமான ஜபம் இருக்குது. வெளிப்படையாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜபம், அடுத்தது தேவனை புகழ்ந்து உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அல்லது ஜபம். மூன்றாவது ஜபம் என்னவென்று சொன்னால் அர்ப்பணிப்பின் ஜபம். என்ன ஜபம்? அர்ப்பணிப்பின் ஜபம். நம்ம ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 11வது வசனத்தை வாசிங்க. 11. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன், என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இது பாருங்க, அவர் எவ்வளவு அருமையா கேட்கிறார் பாருங்களா. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதும். இதுதான் ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணிக்கிறது. எந்த வழியும் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போக அறியேன், எனக்கு வழி தெரியாது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போகணும்னு கூட எனக்கு தெரியாது, நான் என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அல்லது நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் தான் உமது வழியை எனக்கு காண்பிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். அதுதான் இந்த 11வது வசனத்திலே தாவீது தன்னுடைய விண்ணப்பத்திலே அல்லது தம்முடைய ஜபத்திலே ஆண்டவர் சமூகத்திற்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார், அல்லது அர்ப்பணித்து அவர் ஜெபிக்கிறார். எப்படிப்பட்ட ஜபம்னா, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு ஜபம். 2 வசனங்களை வாசிங்க. ஒன்று எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சீக்கிரமா படிங்க. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களிலே அவர்களை எழுதுவேன், நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே எழுதுவேன். எங்க எழுதுன்னு சொன்னாரு? யாருடைய இருதயங்களிலே? அவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை எழுதினாதான் நாம் எல்லாம் அவருடைய பிள்ளை, அவர் நமக்கு தேவன். அப்போ தாவீது என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 32:8 படிங்க. சங்கீதம் 32:8 சீக்கிரமா படிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமா எடுங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, நம்முடைய ஆலோசனை கர்த்தர் யாருங்க? தேவன் தான். அல்லேலூயா. நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் தான், நம்முடைய கவுன்சிலர். நமக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறவர், நமக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கிறவர். 32:8 சீக்கிரமா படிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமா எடுங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, நம்முடைய ஆலோசனை கர்த்தர் யாருங்க? தேவன் தான். அல்லேலூயா.
நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் தான், நம்முடைய கவுன்சிலர். நமக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறவர், நமக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கிறவர், நமக்கு நல்ல ஒரு போதனைகளை கொடுக்கிறவர், நமக்கு நல்ல வழியை காண்பிக்கிறவர். எல்லாமே கர்த்தர். உனக்கு ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்கணும். நமக்கு ஏதாவது தெரியலன்னா அவர்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவர் எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு போதியும், ஆண்டவரே வழி எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அப்ப நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உடைய சத்தியத்திலே நடப்பேன். அந்த சத்தியத்தை பாருங்க, அவர் எங்க எழுதுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய இருதயங்களில் நான் எழுதுவேன். அந்த 86:11 நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை, அப்படின்னா என்னன்னா யூனிட்டின்னு அர்த்தம். ஒரு மனம். எதுல ஒரு மனம்? என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணமும், என்னுடைய இருதயமும், என்னுடைய வாயின் வார்த்தைகளும், என்னுடைய பார்வைகளும், என்னுடைய கையில செய்கிற வேலைகளும், நடக்கிற பாதைகளும் எல்லாமே ஒரு மனம் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயம் ஒண்ணு நினைக்கும், கால் ஒரு பக்கம் போகும். இருதயம் ஒண்ணு சொல்லும், நம்ம வாய் வேற மாதிரி பேசும். இருதயத்துல நம்ம ஒண்ணு நினைப்போம், நம்ம கண்ணு வேற மாதிரி நோக்கும். நம்முடைய இருதயம் ஒண்ணு நம்ம கிட்ட சொல்லும், நம்முடைய சிந்தனைகள் வேற மாதிரி போயிடும். அதுதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்குள்ளே என் சிந்தைகளும், என் பார்வைகளும், என்னுடைய வார்த்தைகளுடைய நாவுகளும், என்னுடைய கைகளும் கால்களும் வேற வேற மாதிரி செயல்படாதபடிக்கு அதெல்லாம் ஒருமனப்படுத்துங்க அப்படின்றது. ஒன்று இணைச்சிருங்க, ஒருமுகப்படுத்துங்க, எல்லாத்திற்கும் ஒரு ஒற்றுமை கொடுங்க என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார், தன்னை விட்டு கொடுக்கிறார், தன்னுடைய ஆவியை விட்டு கொடுக்கிறார், தன்னுடைய சரீரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவரை இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. பல எண்ணங்கள் எனக்குள்ள வரக்கூடாது, பல யோசனைகள் எனக்குள்ள வரக்கூடாது. காரணம் என்று சொன்னால் வேதாகமத்தில் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரப்படி. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்று பாருங்க. மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பாருங்க. அவன் இருதயத்துடைய தோற்றம் எல்லாம், அவன் தோற்றம் என்று சொன்னால் என்ன? அவன் தோன்றின நாள் முதல், அவனுடைய இந்த உலகத்திலே உருவான நாள் முதல், அல்லது அவன் சிறு வயது முதல் எப்படி இருக்குதான் நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கிறது. யாருதுங்க? மனுஷனுடைய இருதயத்துடைய யோசனைகள் தோற்றம் முதல், அவனுடைய உருவான முதல், அவன் பிறக்கும் போதே எப்படி இருக்குதான்? பொல்லாத இருதயமா இருக்கு. பாதியில வரல, 40 வயசுலதான் வரல, அது 20 வயசுலதான் அது வந்துச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல, அவன் பிறக்கும் போதே வருது. அல்லேலூயா. அவன் பிறக்கும் போதே அந்த வயசுக்கு அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த வயசுல அது வந்து செயல்படுது, இயங்குகிறது. அது எது வரைக்கும் அப்படி அவயத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நோவாவுடைய காலத்துல மனுஷனுடைய இருதயம் அவன் உருவான முதல், அவன் உண்டாக்கின நாள் முதல் நித்தமும் பொல்லாததாகவே இருக்கு. மனுஷனை உண்டாக்கினதுக்காக நான் व्यसனப்படுகிறேன் என்று கர்த்தர் வந்து அங்க சொல்லுங்க. ஏன் காரணம்னா அவனுடைய இருதயம் சரியில்லை. அதுக்காக தான் தாவீது என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரே என் இருதயத்தை கரெக்ட் பண்ணுங்க, இருதயத்தை என்ன செய்யுங்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க, சரிப்படுத்துங்க, என் இருதயத்தை சீர்படுத்துங்க, என் இருதயத்தை ஆண்டவரே ஒரு வேற மாதிரி போகக்கூடாது, என் இருதயத்தில் உடைய வசனங்களை எழுதுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் உடைய வார்த்தைகளை எழுதுங்க, இருதயமாக கற்பலகையில உடைய வேத வசனங்களை எழுதுவேன், முத்திரையிடுவேன் சொன்னீங்களே, எழுதுங்க. அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியுமா? மார்க் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 7ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாவீது அர்ப்பணித்து ஜெபித்த முக்கியமான ஒரு காரியம், இருதயத்திற்காக அவர் ஜெபிக்கிற இருதயத்தை ஒருமுகப்படுத்த. மனுஷருக்குள்ளே, மார்க் 7:20 மனுஷருக்குள்ளே புறப்படுகிற இருந்து மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருதயம் என்ற வார்த்தை இருக்குதா? வாசிங்க 20. மனுஷனுக்குள்ளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயம் எங்கிருந்து வருது?
மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்ன வருது? ஒண்ணு பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடு எங்கிருந்து வருது? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருது. இதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தான் தாவீது என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஜெபம் பண்ணும் போது நீங்களும் நான் ஜெபிக்கும் போது நம்மளுடைய இருதயத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க. அவர் என்ன சொல்றாரு? 86:11 சங்கீதம் 86:11 வாசிங்க. கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு நம்ம பயப்படுவோம். இருதயம் சரியில்லைன்னா கர்த்தருக்கு நம்ம பயப்பட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு நம்ம பயப்படுவோம். இருதயம் தாறுமாறா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு நம்ம பயப்படுவோம். நன்றாய் நம்ம தீர்மானம் பண்ணணும். உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு அவர் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். 12ஆம் வசனத்திலே, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று ஜெபிக்கிறேன். துதிக்கணும், அடுத்தது மகிமைப்படுத்தணும். அப்படி அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உங்களை நான் மகிமைப்படுத்தணும், உங்களை நான் போற்றணும், உண்மை நான் துதிக்கணும் என்று சொல்லி அவருடைய ஜெபத்திலே அவர் ரொம்ப மிகவும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, நம்முடைய விண்ணப்பங்களில இதுவரைக்கும் நம்ம எத்தனை பார்த்தோம்? 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, ஜெபம் வெளிப்படையாக நாம ஜெபிக்கணும். 2வது, தேவனை புகழ்ந்து உயர்த்தி ஜெபிக்கணும். 3வது, அர்ப்பணித்து அல்லது ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 4வது ஜெபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றி படைக்கும் ஜெபம். நம்முடைய ஜெபத்துல என்ன இருக்கணும்? நன்றி படைக்கும் ஒரு ஜெபம். நன்றி படைக்கிறது. கர்த்தருக்கு எப்பவுமே நம்ம ஜெபிக்கும் போது ஏதோ நம்முடைய தேவைகளுக்காக போறது அல்ல. ஜெபம் ஆண்டுக்கு நன்றி செலுத்த போறது. ஆலயத்துக்காக வரணும், ஆண்டுக்கு நன்றி செலுத்த போறேன், ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போறேன், அப்படிதான் நாம ஜெபிக்கணும். நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஜெபம். வாசிச்சு பாருங்க, 13வது வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அப்படிதான் ஜெபம் பண்றாரு. அதுதான் நன்றி செலுத்துற ஒரு ஜெபம். என்ன நன்றி செலுத்துறேன்னு, ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியதப்பா, உங்க கிருபை எனக்கு பெரிய கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துனீங்க அப்பா, என்னை விபத்துல இருந்து காப்பாத்துனீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு தேவை இருந்தது ஆண்டவரே, அந்த தேவையை நீங்க சந்திச்சீங்க அப்பா. என் குறையெல்லாம் நீங்க நிறைவாக்கினீங்க. எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் போதெல்லாம் என் தேவைகளை நீங்க சந்திச்சீங்க ஆண்டவரே. நான் எத்தனையோ விதமான ஒரு மரண தருவாயில நான் இருந்தேன் அப்பா, ஆபத்துல நான் இருந்தேன் ஆண்டவரே, என்னை தப்புவித்தி. ஆமென். என்ன செய்தாரா? தப்புவித்தி. அதுக்கு நன்றி செலுத்துறாரு. சொல்றாரு, என்னை தப்புவித்தீங்களப்பா, என்னை காப்பாத்தினீங்களே ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துறாரு. எனக்கு கிருபை கூட தேவையான நேரத்துல சரியா எனக்கு உதவி செஞ்சீங்க. கரெக்டான நேரத்துல எனக்கு உதவி செஞ்சீங்க அப்பா. கரெக்டான நேரத்துல என்னை காப்பாத்துனீங்க ஆண்டவரே. சரியான நேரத்துல என்னை தப்பு விட்டீங்க ஆண்டவரே. வியாதி பட்டிருந்தேன், விபத்துல இருந்தேன், வியாதி எத்தனையோ போராட்டத்துல இருந்து என்னை தப்பு வைத்து உங்க கிருபை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்கு இந்த நன்றி செலுத்தும் போது, நன்றி படைக்கும் போது அதை சொல்லி நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தை ஜெபிக்கணும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த அருமையான ஒரு வசனங்கள். 10 குஷ்டரோகிகள் இருந்தார்களாம். இந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கள், ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, எங்களை சுகமாக்க கேட்டாங்க. ஆண்டவர் இந்த 10 குஷ்டரோகிகளும் சுகம் கொடுத்தாரு. அந்த 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்களா. 16. அவருடைய பாதத்தருகே குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், 10 பேருக்கு நான் கணக்கு வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம சபைக்கு எத்தனை பேர் வரோம், எத்தனை பேர் நன்றி செலுத்துறாங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு வந்து பொத்துணை படைக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல பாதத்துல விழுந்து ஆண்டவருக்கு உண்மையாய் நன்றி செலுத்துறாங்க, எவ்வளவு எதிர்பார்ப்பாரு. யோசனை பண்ணி பாருங்க. நீங்க சின்ன காரியத்துக்கு யாராவது சின்ன, நம்ம எப்பவுமே அதை பழகணும், எப்பவுமே அதை நம்ம பழகணும். ஒரு நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட கர்த்தருடைய பலனை எழுதி வைத்திருக்கிறாரு, கணக்குல கர்த்தர் வச்சிருக்காரு. அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம் நன்றிகளை நம்ம செலுத்தணும். அதை குறித்து சங்கீதங்களின் புத்தகம் 116வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும். 116 8வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் 3 காரியம் சொல்றாரு. மறுபடியும் படிங்க. ஒன்று என்னது? ஆத்துமா, ஆத்துமாவை மரணத்திற்கு. 2வது நம்முடைய கண்களை கண்ணீருக்கும். 3வது நம்முடைய காலை இடர்களுக்கும் தப்புவித்து. 3 காரியங்கள் தாவீது சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆத்துமாவை மரணத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். நம்முடைய கண்களை கண்ணீருக்கிருந்து தேவன் தப்புவித்தார். அடுத்தது காலை இடர்களுக்கும் கர்த்தர் தப்புவித்தார். அதுக்கு அடுத்ததாக நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அப்புறம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நான் வந்து உமக்கு பொருத்துணைகளையும் அல்லது நன்றிகளையும் அல்லது நான் ஆராதனை கர்த்தருக்கு நான் செலுத்துவேன் என்று சொல்றேன். இதுதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள். என் ஆத்துமாவை கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரி, கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லுகிறார். அதே போல நம்ம ஆண்டவருக்கு நன்றி படைக்கிற அந்த ஜபங்களை நாம் ஏறெடுக்கணும். 4 காரியம் இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். 5வதாக என்ன ஜபம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கு நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துகிற ஜபம். ஆமென். நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? தெரியப்படுத்தணும். அது ஜபத்தின் அது ஒரு ஜபம். நம்முடைய விஷயங்கள், நம்முடைய காரியங்கள், நம்ம போற வர காரியங்கள், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நமக்கு நேரிடுகிற சோதனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கு சொல்லிட்டே இருக்கணும். அது குறித்துதான் அங்கே அடுத்து 14வது வசனத்தை நீங்க வாசி. 86:16 தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். தெரியப்படுத்துறாரு பாருங்க, தன்னுடைய விஷயங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறார். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, நல்ல பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் நிறைய உபத்திரம் இருக்கு இந்த உலகத்துல. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அதிக பாண்டுகள் இந்த உலகத்துல. சாத்தான் யாருக்கு விரோதமாய் எழும்புகிறார்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா தான் சாத்தான் வந்து எப்பவுமே எழும்புவான். சத்துருக்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா தான் எழும்புவான். அப்போ அகங்காரிகள் வருவாங்க, பரியாசக்காரர்கள் வருவாங்க. இன்றைக்கு பலவிதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்புவார்கள். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். உனக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புகிறார்களோ கர்த்தருக்கு முன்பாக நீ சொல்லிட்டே இருக்கணும், தெரியப்படுத்திட்டே இருக்கணும். ஆண்டவர் இன்ன இடத்துல இன்ன ஜனங்கள் எனக்கு விரோதமா எழும்புறாங்க, எனக்கு விரோதமாய் பேசுறாங்க, எனக்கு விரோதமாய் பழித்திருக்கிறாங்க, எனக்கு விரோதமாய் அவர்கள் சூது பண்றாங்க என்றெல்லாம் நாம் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கு நாம தெரியப்படுத்தி கொண்டே இருக்கு. எனக்கு விரோதமாய் பிராது பண்றாங்க ஆண்டவரே, சூழ்ச்சி பண்றாங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் கலகம் பண்றாங்க ஆண்டவரே, எனக்கு என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் ஆண்டவர் சொல்லி கர்த்தருக்கு நாம தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம சொல்லணும், யார் நமக்கு விரோதமாய் எழும்புறாங்க, யார் நம்ம கூட்டமாய் நமக்கு விரோதமா வராங்க, யாரெல்லாம் நமக்கு பின்னாடி பேசுறாங்க, அவங்க காரியத்தெல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவர், நான் அவங்களுக்கு விரோதமா நான் எழும்ப மாட்டேன், நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என்னால அவங்க கிட்ட ஃபைட் பண்ண முடியாது ஆண்டவரே, என்னால அவங்களால போராட முடியாது ஆண்டவரே, நீங்க தான் அதை பார்த்துக் கொள்ளணும் என்று கர்த்தருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். 14வது வசனம் மீண்டும் படிங்க. தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் சொல்றாருப்பா, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. தேவனே, என் ஆண்டவரே,
அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரர்கள் கூட்டத்தார் என் பிராணனை நான் ஒண்ணும் செய்யலப்பா, என் பிராணனை வாங்க தேடுறாங்க. ஆண்டவரே, உண்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்க உமக்கு பயப்படாம இருக்கிறாங்க அப்பா. அவங்க ஆண்டவருக்கும் அஞ்சாது இருக்கிறாங்க. உண்மை அவர்கள் நோக்காது இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க அவங்களை பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபம் பண்றாரு. அதை குறித்து பவுலும் கூட நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒரு வசனம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களே சொல்லித்தராரு பாருங்க, விசுவாசிகளுக்கு சொல்லித்தராரு பாருங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சூழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. போயிட்டு முட்டி போடுங்க, ஆலயத்துக்கு போங்க, நீங்க இருக்கிற அறையில கதவை சாத்தி கொண்டு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. என்ன பிரச்சனைகள் உனக்கு, உங்களுடைய இருதயத்தை சங்கடப்படுத்துற காரியங்கள், உங்களை வேதனைப்படுத்துற காரியங்கள், உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சமாதான குறைச்சல்கள் ஏற்படுத்துற யாரா இருந்தாலும் சரி, அவங்கள ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புகிற ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. வேற யாருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ ஆண்டவருக்கு தெரியப்படுத்து, கர்த்தருக்கு சொல்லிட்டு அவர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில வந்து உங்களை ஆளுங்க. கடைசியாக அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்ன சொன்னால், தன்னுடைய குடும்பத்திற்கான ஜெபம். அல்லேலூயா. முதலாவது ஜெபம் என்ன ஜெபம் பார்த்தோம்? வெளிப்படையாக ஜெபம். இரண்டாவது, தேவனை புகழ்ந்து உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம். மூன்றாவது, அர்ப்பணிப்பின் ஜெபம். நான்காவது, நன்றி படைக்கும் ஜெபம். ஐந்தாவது, தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஜெபம். ஆறாவது, குடும்பத்திற்கான ஜெபம். அல்லேலூயா. அவரை குடும்பத்திற்காக என்ன ஜெபிக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா 16, 17 வசனத்தை வாசித்து பாருங்க. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையும் உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும் கர்த்தாவே. நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்கு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்ற? தனக்காகவும் பாருங்க, தனக்கு ஜெபம் பண்ற. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரன். தாவீதுடைய குமாரன் யாருங்க? சாலமோன். பிள்ளைகளுக்காக அவர் ஜெபம் பண்றாரு. பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்கிறதை நம்ம இங்க சொல்றாரு. உமது அடியானின் குமாரனை ரட்சியும் ஆண்டவரே. நம்முடைய குடும்பத்தை நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் நினைவு கூற வேண்டும். தனக்காகவும் அவர் ஜெபிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். எப்படி யோபு தனக்காகவும் அவர் பலியிடுறாரு, தன் பிள்ளைகளுக்காகவும் காலைதோறும் எழுந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துறதை நம்ம பார்க்க முடியும். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பெற்றோர்களை, நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. தேவ வல்லமை உங்களை பாதுகாக்க முடியாது ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ தீய சக்தியின் கிரிகள், அந்தகார வல்லமைகள் நம்மை சுற்றிலும் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல எந்த தீங்கும் பொல்லாத சாத்தானுடைய வன்கண் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிறது. ஆகவே தேவனிடத்துல வல்லமையை கேளுங்க. ஆண்டவரே, உமது அடியானுக்கு வல்லமையை கொடுங்க, உமது அடியானின் பிள்ளையும் ரட்சியும் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீர் என்னை தேற்றுகிறதை ஆண்டவரே என் சத்துருக்கள், என் பகைஞர்கள் கண்டு வெட்கப்படபடி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பதே ஒரு அடையாளம். ஆமென். ஆசீர்வாதமாய் இருப்பதே ஒரு அடையாளம். நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பதே இந்த உலகத்திற்கு ஒரு அடையாளம். நீங்கள் சந்தோஷமா இருப்பதே இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய அடையாளம். பலவிதமான போராட்டத்திலே ஆண்டவர் உங்களுக்குள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்து கொண்டிருக்கிறாரே, அதுவே ஒரு அடையாளம். கர்த்தர் உங்களுடைய டே பை டே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போகையிலும் வருகையிலும் உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. ஒரு தீமை, ஒரு காரியங்கள் அணுகாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறாரே, அதுவே உங்களுக்கு ஒரு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இவ்விதமான பல அடையாளங்கள், பல அற்புதங்கள், பல அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தேறி கொண்டிருக்கிறது. எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பாருங்க. யாக்கோபு
யாருக்காக ஜெபம் பண்ண தெரியுமா? தனித்து ஜெபம் பண்ண, தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறார். யாபேஸ் யாருக்காக ஜெபம் பண்றார்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி யாபேஸ் தனக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யாக்கோபை போல, யாபேஸை போல, இன்றைக்கு ஆபிரகாமை போல நீங்களும் நானும் தனக்காகவும் தன்னுடைய பின் சந்ததிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். குடும்ப ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த 86வது சங்கீதத்திலே இது தாவீதின் விண்ணப்பம். இந்த அதிகாரத்திலே 6 விதமான ஜபங்கள் இருக்கிறது. எத்தனை விதமான ஜபங்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. முதல் காரியம் என்ன? வெளிப்படையான ஜபம். இரண்டாவது ஜபம் என்னது? கேட்கல, குழப்பறீங்க. தேவனை புகழ்ந்து போற்றி ஜெபிக்கிற ஜபம். மூன்றாவது அர்ப்பணிப்பு ஜபமா? ஓகே. நாலாவது நன்றி படைக்கும் ஜபம். ஓகே. ஐந்தாவது தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஜபம். ஆறாவது குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஜபம். அல்லேலூயா, அல்லேலூயா.